Hello everyone, welcome back to Hygiene Innovation. இந்த வீடியோல நீங்க பார்க்கக்கூடியது நாம ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார் எப்படி பயன்படுத்தலாம், அதுக்கு எப்படி ப்ரோக்ராம் எழுதுனா நாம டிஸ்டன்ஸை மெஷர் பண்ண முடியும் அப்படிங்கறதான். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா நீங்க திங்கர்கேடை நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பா உங்க இமெயில் ஐடி சைன்இன் கொடுத்து தான் ஆகணும். அப்பதான் ப்ராப்பர் லாகின் ஆகும். நீங்க சைன்இன் பண்ணாதான் நீங்க பண்ணக்கூடிய ஒர்க்ஸ் எல்லாமே கிளவுட்ல அப்டேட் ஆகும். அடுத்ததா பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல டிஃபால்ட்டா 3D டிசைன் இருக்கிறத நீங்க சர்க்யூட்ஸ்க்கு மாத்திக்கோங்க. சர்க்யூட்ஸ்க்கு மாத்தினதுக்கு அப்புறமா கிரியேட் நியூ சர்க்யூட் கொடுத்துக்கோங்க. ஸோ கிரியேட் நியூ சர்க்யூட் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட லேஅவுட் வரும். ஸோ அந்த லேஅவுட்டுக்கு டிஃபால்ட்டா அதுவே ஒரு நேம் அசைன் ஆகும். அந்த நேம் அல்ட்ராசோனிக் சென்சார் மெஷர்மெண்ட் அப்படின்னு நேம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி நேம் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு ரெஃபர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எனக்கு தேவையான காமன் என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா ஆர்டினோ போர்டு தாங்க மெயினாக நமக்கு தேவை. ஸோ ஆர்டினோ போர்டுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் சென்சார். இந்த நம்மளோட லேஅவுட்டில் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அல்ட்ராசோனிக் சென்சார் டிஃபால்ட்டாக ஒரு 3 பின் அல்ட்ராசோனிக் சென்சார் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தெரியும், நான் ஜஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். பட் நீங்கள் இந்த சென்சாரை பயன்படுத்தக்கூடாது. ஸோ அதுக்கு பதிலாக 4 பின் அல்ட்ராசோனிக் சென்சார் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் லைட்டாக தேடி பார்க்கணும். அப்படி தேடி பார்க்கும்போது உங்களுக்கு பெட்டராக கிடைக்கும். நான் ஆல் கொடுக்குறேன். ஆல் கொடுத்தாச்சுன்னா அல்ட்ராசோனிக் சென்சாரில் 4 பின் அல்ட்ராசோனிக் சென்சார் இருக்கும். என்னால் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் பாருங்கள் என்ன இருக்குது. ஸோ இந்த 4 பின் அல்ட்ராசோனிக் சென்சாரை வச்சு தான் நம்ம ப்ரோக்ராமிங் எழுத போகிறோம். ஸோ நான் அல்ட்ராசோனிக் சென்சாரை நான் பிளேஸ் பண்ணியாச்சு. இனி நான் கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ விசிசி அண்ட் கிரவுண்டு. ஸோ கிரவுண்டு நமக்கு நியர்பையாக இருக்குது, பட் விசிசி கீழே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பவரை நான் இந்த மாதிரி டேரெக்டாகவே நான் கொடுத்துக்க போகிறேன். ஸோ இப்படி டேரெக்டாக கொடுத்தாச்சுன்னா எனக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஏன்னா ஒயரிங் பண்ணுறது பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஓவர்லாப் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. அட் த சேம் டைம் நீங்கள் ட்ரா பண்ணுறது ஸ்டைலிஷாக வரணும்னா நீங்கள் சுற்றி கூட வரலாம். ஆனால் நான் ஒயரிங் இப்போதைக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் ரொம்ப ஈஸியாக நான் பண்ணுறேன். ஸோ விசிசி கிரவுண்டு ரெண்டையுமே கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ட்ரிகர் பின் அண்ட் எக்கோ பின். இந்த ட்ரிகர் பின்னு எக்கோ பின்னை எதில் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நான் என்னோட ஈஸினஸ்க்காக ரொம்ப நியர்பையாக பின் நம்பர் 11 அண்ட் பின் நம்பர் 10 நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நியர்பை பின்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியாக சர்க்யூட் கொடுக்க முடியும். இல்லைன்னா உங்களுக்கு தான் இன்னும் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஸ்டைலிஷ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒயரை நீங்கள் ஓவர்லாப் பண்ணாமல் நீங்கள் சுற்றி கூட எடுத்துக்கலாம். ஸோ சர்க்யூட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இனி நாம ப்ரோக்ராம் எழுதணும். ஸோ சர்க்யூட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரோக்ராம் எழுதணும். ப்ரோக்ராம் எழுதுக்கு கோடை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் டிஃபால்ட்டாக இங்கே ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். இந்த ப்ரோக்ராமை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ பிளாக்லேருந்து ரொம்ப ஈஸியாக டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக ஒரு ப்ரோக்ராம் கோடு இருக்கும். இந்த கோடை டெலீட் பண்ணிட்டு உங்களோட ப்ரோக்ராமை நீங்கள் டைப் பண்ணால் போதுமானது. ஸோ நான் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக நான் ஏற்கனவே இங்கே டைப் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ அந்த ப்ரோக்ராமை நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேங்க. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக டைப்பிங் தான் பண்ணணும். டைப்பிங் பண்ணால் தான் அட்வான்டேஜாக உங்களுக்கு அமையும். அப்போ தான் நாலேஜ் கெயின் ஆகும். இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு செட்டப் ஒரு லூப்பு. செட்டப்பில் நான் சீரியல் கவுண்டிங் இன்ஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் லூப்பில் என்ன பண்ணியிருக்கேன்னா எனக்கு வரக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை, அதாவது அல்ட்ராசோனிக் சென்சாருக்கும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நான் மெஷர் பண்ண போகிறேன். மெஷர் பண்ணுறதுக்காக ரொம்ப ஈஸியாக 0.01723 அப்படிங்கிற ஒரு நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணுறேன். இது என்ன அப்படிங்கிறது எல்லாமே அல்ட்ராசோனிக் சென்சாரோட ஒர்க்கிங் பற்றி ஒரு வீடியோ இருக்குது, அதில் பாருங்கள், தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த நம்பர் கூட நம்மளோட வேல்யூவை நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். வேல்யூ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சப் ஃபங்க்ஷன். இந்த சப் ஃபங்க்ஷனில் தான் நான் ட்ரிகர் பின்னை எக்கோ பின்னை எந்த பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா ரீட் அல்ட்ராசோனிக் சென்சார் அல்ட்ராசோனிக் டிஸ்டன்ஸ் ப்ராக்கெட்டில் 11,10. இந்த 11 என்னென்னா ட்ரிகர் பின், 10 எக்கோ பின். நான் அதை தான் இங்கே பண்ணியிருக்கேன். 11 ட்ரிகர் பின், 10 எக்கோ பின். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் ட்ரிகர் பின்னை நான் லோ பண்ணிவிட்டு அடுத்ததாக ஹை பண்ணியிருக்கேன். அண்ட் திருப்பி லோ பண்ணி ஹை பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். இதில் நீங்கள் கவனமாக பார்த்துட்டிங்கன்னா இந்த ஹை லோ நான் ஃபஸ்ட்டு லோ பண்ணியிருக்கிறது ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங் பர்பஸ் தான். பட் ரியாலிட்டி என்னென்னா ஒரு ஹை பண்ணிவிட்டு ஒரு லோ பண்ணிட்டா போதும். இப்போ நான் ஹை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இந்த டிரான்ஸ்மிட்டரோட ஒரு சிக்னலை பாஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து நான் லோ பண்ணிட்டேன். இப்போ டிரான்ஸ்மிட் பண்ணுற சிக்னல் எப்போ இந்த ரிசீவர் ரிசீவ் பண்ணுமோ அந்த ரிசீவ் பண்ணுறது தான் இந்த எக்கோ பின். ஸோ எப்போ எக்கோ பின் ரிசீவ் பண்ணுதோ அந்த டைம் டியூரேஷனை எடுத்துக்கிட்டு அந்த டைம் வச்சு நம்ம டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ரியாலிட்டியை நான் மறுபடியும் சொல்கிறேன். நான் ட்ரிகர் பின்னை ஹை பண்ணிவிட்டு லோ பண்ணுறேன்.
ட்ரிகர் பின்னை ஹை பண்ணி லோ பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த டி அப்படிங்கிற டிரான்ஸ்மிட் அப்படிங்கிற இந்த ஏரியாலேருந்து ஒரு சிக்னல் பாஸ் ஆகுது. பாஸ் ஆகுறது வந்து ரிசீவ் பண்ணணும்னா ஆப்போசிட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்ல பட்டு ரிசீவரில் ரிசீவ் பண்ணோம். ரிசீவ் பண்ணுற சிக்னலை இந்த எக்கோ பின் மேலே கண்ட்ரோலர் கொடுக்குது. அப்போ எவ்வளோ டைம் பீரியட் அந்த ரிசீவ் பண்ணதுக்கு எடுக்குது அப்படிங்கிறத வச்சு டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால தான் எக்கோ பின்னோட ரெஸ்பான்ஸை வந்து நாம் ரிட்டர்ன் பண்ணுறோம். இப்போ ரிட்டர்ன் பண்ணுறதை வந்து சீரியலாக பிரிண்ட் பண்ணிடுறோம். இப்போ நான் சிமுலேஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன். சிமுலேஷன் ஸ்டார்ட் ஆகும் போது பார்த்துக்கோங்க. சிமுலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் சீரியல் மானிட்டர் எடுத்துக்கிறேன். சீரியல் மானிட்டரில் பார்த்தீங்கன்னா மினிமம் 113.60 சும்மா டிஃபால்ட்டாக காட்டுது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அல்ட்ராசவுண்ட் சென்சாரை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சென்சாருக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இங்கே காட்டுது. இப்போ நான் ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த சென்சாருக்கு நடுவில் 59.1 சென்டிமீட்டர். அந்த 59.1 தான் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது. ஸோ நான் சேஞ்ச் பண்ண இன்னும் சேஞ்ச் ஆகும், இன்னும் சேஞ்ச் ஆகும், இன்னும் சேஞ்ச் ஆகும். இந்த ரேஞ்சை விட்டு வெளியே வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம அல்ட்ராசவுண்ட் சென்சாரை வந்து ஜஸ்ட் ரொம்ப நியர்பையாக இருக்கும். அதை டிரான்ஸ்மிட் பண்ணுற சிக்னல் ஆப்ஜெக்ட்ல பட்டு ரிசீவ் பண்ண முடியாத அளவுக்கு டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த அவுட் ஆஃப் ரேஞ்சுங்கிற கான்செப்ட். ஸோ ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் வைக்கும்போது உங்களால் ரியலி 0 சென்டிமீட்டர்லேருந்து நீங்கள் அப்ராக்சிமேட்டாக 400 சென்டிமீட்டர் வரைக்கும் மெஷர் பண்ண முடியும். நீங்கள் இது நான் சொல்கிறது ரியல் டைம். நீங்கள் சிமுலேஷனில் வேணால் நீங்கள் மினிமம் வந்து ஒரு 15 சென்டிமீட்டர் அந்த மாதிரி நான் 4.2 சென்டிமீட்டர் வரைக்கும் காட்டுது. பட் ரொம்ப ஆக்குரேட்டாக நீங்கள் 1 சென்டிமீட்டர்லேருந்து செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரியல் டைமாகவே நீங்கள் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக உங்களால் 1 சென்டிமீட்டர் கூட உங்களால் பார்த்துக்க முடியும். ரியாலிட்டியாக நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் அல்ட்ராசவுண்ட் சென்சாரை நீங்கள் சிமுலேஷன் லெவலில் இந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்டாக அவுட்புட் வரும். அட் த சேம் டைம் நீங்கள் ரியல் டைமில் வரும்போது இன்னும் சூப்பராக பார்த்துக்கலாம். இதை வச்சு அப்ளிகேஷன் லெவலில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வாங்கக்கூடிய, அதாவது இங்கே நீங்கள் ஒரு அல்ட்ராசவுண்ட் சென்சாரோட வேல்யூ வாங்குறீங்கல்ல, இதை மல்டிப்ளை பண்ணி ஒரு வேரியபிளை வச்சு அந்த வேரியபிள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 சென்டிமீட்டருக்கு உள்ளாடி ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா ஒரு எல்இடி ஆன் பண்ணுற மாதிரி, 5 சென்டிமீட்டருக்கு எபோவாக இருந்துச்சுன்னா எல்இடி ஆஃப் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி ஏதாவது சின்ன அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் ஐ ஹோப் உங்களுக்கு அல்ட்ராசோனிக் சென்சாரோட கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோடிங்கை வந்து நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படிங்கிற லிங்க் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷன் போய் இந்த கோடிங்கை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். அது எந்த ஆப்ஜெக்ட்டுமே கிடையாது. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இன்னும் அடுத்த ஒரு எஜுகேஷன் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.